வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டெம்பரேச்சரை நம்ம சமாளிக்கிறதுக்கு ஏதாவது சில்லுன்னு குடிக்கணும் இல்லை சாப்பிடணும் போல தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வீட்டில் ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லைனா கூட இந்த மினிமமான ஐட்டம்ஸ் வச்சு இந்த ஈஸியான ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இது வந்து சேமியா கஸ்டர்ட் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் நான் உள்ளே போட்டுக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அப்படியே ஊற வச்சிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே உப்பி வந்துடும். கொதிக்கிற தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேமியா வந்து ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அதை வடிச்சிடுங்க. வடிச்சதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் நல்லா அலசிக்குங்க. அப்போ தான் வந்து அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ 1/2 லிட்டர் அளவுக்கு பால் வந்து நான் வச்சு காய்ச்சிட்டு இருக்கிறேன். சிம்லி அதை அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே நம்ம கஸ்டர்ட் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆற வச்ச பால் அதிலே ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற கட்டிகள்லாம் அப்படியே கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கஸ்டர்ட் பவுடரை இந்த கொதிச்சுட்டு இருக்கிற பால்குள்ளே அப்படியே ஆட் பண்ணி நல்லா கலக்கி விடுங்க. ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே அது மிக்ஸ் ஆகி நல்லா பொங்கி வரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே கொதிக்கிட்டும். இப்போ அதை வேற ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம அசம்பிளிங் தான் பண்ண போகிறோம். இந்த சப்ஜா சீட்ஸ் நல்லா உபரியாகி வந்துருச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியா அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சில்லுன்னு இருக்கிற இந்த கஸ்டர்ட் மிக்ஸை வந்து உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஹெவன்லி டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இல்லைனா கூட இந்த சப்ஜா சீட் சேமியா இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த கஸ்டர்ட் மிக்ஸோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி கூட பவுலில் ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும்.